அஸ்ஸலாமு என் பேர் முகமது ஹுசைன். கட்டார்லேருந்து பேசுகிறேன். ஷேக், இந்த மொபைலில் இப்போ நாங்கள் குர்ஆன் அப்ளிகேஷன் போட்டு கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் இப்போ பாத்ரூம்லாம் போகக்குள்ள அப்படி மொபைலை பாக்கெட்டுக்குள்ளே போட்டுன்னு போகலாமா? அது கூடுமா? நவீன காலத்தில் இந்த அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு ஐஃபோனுக்கெல்லாம் அப்ளிகேஷன் போடுறாங்க. அந்த அப்ளிகேஷனில் குர்ஆனுடைய அப்ளிகேஷன் அதில் இருக்கிறது. பாக்கெட்டில் வச்சுருக்கிறோம் குர்ஆனுடைய அப்ளிகேஷன் அதுக்குள்ளே இருக்கிறது. நினச்சா என்ன செய்யலாம்? குர்ஆனை பார்த்து படிக்கலாம். நினச்சா அதை ஓத விட்டு கேட்கலாம். அப்போ குர்ஆனுடைய ஆடியோவாகவும் நீங்கள் அதை பார்க்கலாம். குர்ஆனுடைய எழுத்தையும் அந்த ஃபோன்லேயே பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ஃபோனுக்குள்ளே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஃபோனை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு பாத்ரூம் போகலாமா கேட்குறாரு. ஃபோனு பாக்கெட்டில் இருக்குது. சாதாரண ஃபோனாக இருந்தால் அது கொஸ்டின் வராது. அந்த செல்ஃபோனுக்குள்ளே என்ன இருக்கிறது? குர்ஆனுடைய வசனங்களும் இருக்கிறது, குர்ஆனுடைய எழுத்தும் இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது அதை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யலாமா? போகலாமா? உள்ளே எடுத்து போகலாமான்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்டால், ஒரு பாத்ரூம் போகும்போது குர்ஆனுக்குன்னு ஒரு புனிதம் இருக்கிறது. அதை கொண்டுட்டு போகிறது என்பது அந்த குர்ஆனை வந்து ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குமேங்கிறது அவருடைய கேள்வி. அதை குர்ஆனை பொறுத்தவரைக்கும் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனுக்கு பல வடிவங்கள் இருக்குது. ஒன்று பேப்பர் வடிவிலான, கையில் தொட்டு பார்க்கக்கூடிய வகையிலான ஒரு அதான் புஸ்தகம், குர்ஆன் புஸ்தகம் இருக்குல்ல, அது ஒரு வடிவம் இருக்குது. இப்போ நவீன யுகத்தில் எலக்ட்ரானில் உள்ள அந்த வடிவங்கள் ஒன்று என்னென்னு கேட்டால், அதில் எடுத்துலாம் பார்க்க இயலாது. அந்த ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க, மறைஞ்சிக்கிறோம். அந்த மாதிரியான முறையில் உள்ள குர்ஆனும் ஒன்று இருக்குது. இப்போ ரெண்டு விதமான குர்ஆனில் இப்போ இது எந்த வகையில் எடுத்துக்கொள்வது? நீங்கள் இப்போ குர்ஆன் புஸ்தகத்தை கொண்டு போகிறதுன்னா அது கொஞ்சம் நேரடியான அப்படி தடை எதுவும் வராட்டா கூட, குர்ஆனும் ஒரு புனிதமானது, அதை எது பண்ணி கொண்டு போகிறேன்னு கேட்குறதுக்கு ஒரு நியாயம் இருக்கும். இப்போ செல்ஃபோனில் குர்ஆன் கொண்டு போகலாமான்னு கேட்டால் அதை தனியாக வச்சுருங்க. நீங்கள் வந்து குர்ஆனை மனனம் செஞ்ச ஒரு ஹாஃபிலாக இருக்கிறீங்க. ஹாஃபில்னா என்ன அர்த்தம்? உங்கள் உள்ளத்தில் குர்ஆன் இருக்குன்னு அர்த்தம். உள்ளம் பூரா 30 ஜூஸ் 114 சூறாவும் இருக்குது. நீங்கள் பாத்ரூமாக போகக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா குர்ஆன் இருந்தால் பாத்ரூம் போகக்கூடாதுன்னு சொன்னால், அப்போ ஒரு ஹாஃபிலுடைய உள்ளத்தில் வந்து குர்ஆன் இருக்க தானே செய்யுது. ஹாஃபில விடுங்க, எல்லாரும் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சு வச்சிருப்பீங்கல்ல. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிற ஒரு சூறாவையும் சின்ன சின்ன சூறாக்களையும் தெரிஞ்சு வச்சிருப்போம். அது உள்ளே கிடக்கு. அது இருக்கக்கூடிய நீங்கள் பாத்ரூம் போகும்போது அதுவும் தான் சேர்த்து உள்ளே வருது அப்படின்னு எடுப்பீங்களான்னா அப்படி எடுக்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டால், இதெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும்போது அது குர்ஆன் ஆகும். டிஸ்பிளேக்கு வைக்கலைன்னா அது ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இப்போ குர்ஆன் எப்போ ஆகும்? நான் ஓதுறேன்ல வாயினால், அப்போ தான் அது குர்ஆன் ஆகுது. அப்படி இல்லாமல் இருக்கிற வரைக்கும் என் உள்ளத்தில் பதிந்து கிடந்தாலும், அனைத்து வசனங்களும் உள்ளத்தில் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும், குர்ஆன் உள்ளத்தில் நான் வச்சுருக்கிறேன்னு சொல்லி அது மாதிரி நம்ம என்ன செய்கிறதில்ல, நடப்பது இல்லை. அப்போ குர்ஆனை உள்ளத்தில் வைத்துக்கொண்டே என்ன செய்கிறீங்க? மலைச்சலம் கழிக்கிறீங்க. குர்ஆனை உள்ளத்தில் வைத்துக்கொண்டே தாம்பத்தியத்தில் ஈடுபடுறீங்க. குர்ஆனை உள்ளத்தில் வைத்துக்கொண்டே என்ன செய்றீங்க? புறம் பேசுகிறீங்க, கோல் சொல்கிறீங்க, எல்லாம் உள்ளே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? குர்ஆனை வைத்துக்கொண்டே செஞ்சான்னு சொல்லக்கூடாது. குர்ஆன் என்பது வந்து பேப்பராக அப்படி கொண்டாந்து காட்டிட்டா அதுக்கு நிரந்தரமான வடிவம். அதை எடுத்துக்கிட்டு போகிறத தவிர்க்கணும். அதை எடுத்துகிட்டு போகாமல் எடுத்து வச்சுட்டு போயிடலாம். கல்பில் உள்ளதை வந்து எடுத்து வெளியே வைப்பீங்களா? குர்ஆனுக்கு கக்கூஸ் போக வேண்டியிருக்கு, இதை வெளியே வச்சுட்டு போகிறோன்னு அப்படி முடியுமா? அப்போ நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், இந்த வடிவம் வந்து மறைமுகமான வடிவம் இருக்கு இல்லையா, அதை வந்து குர்ஆனாக நம்ம கருத வேண்டியதில்லை. அது எப்போ குர்ஆனாக கருத வேண்டும்? வெளிப்படையாக அவருக்கு தெரியும் தான் கருத வேண்டும். ஃபோன் இருக்குன்னு சொன்னால் வெறுமனே அவ்வளோதான், வெறுமனே ஒரு ஸ்க்ரீன், அதில் எதுவுமே தெரியாது. நீங்களாக அந்த அப்ளிகேஷனில் போய் குர்ஆன்கிற கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி அப்படி காட்டும்போது தான் குர்ஆன். அந்த மாதிரி அங்கே உட்காந்துட்டு செய்ய நோண்டிகிட்டு இருக்காது, அவ்வளோதான். அங்கே இருந்து கொண்டு இப்போ பாத்ரூம் போகும்பொழுது குர்ஆனுடைய வசனங்களை அங்கேருந்து கேட்பது, அங்கேருந்து டிஸ்பிளேயை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ குர்ஆனை கொண்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுனா எப்படி? அந்த மாதிரி. அப்படி இல்லாமல் உள்ளத்தில் கிடக்க அமீன் கிடக்குதுல்ல, அந்த மாதிரி ஃபோனுக்குள்ளே அமீன் கிடந்துச்சின்னு சொன்னால் அதை எடுத்துகிட்டு போனால் என்ன? சரி, எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, ஒரு பாத்ரூம் போகிறீங்க, வெளியே வச்சுட்டு போனால் தூக்கி போயிடுவாங்க. என்ன செய்றீங்க? ஒவ்வொரு ஃபோன் 40,000 வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வராது. அப்படிலாம் மார்க்கத்தில் சொல்லப்பட கிடையாது. நீங்கள் குர்ஆன் அப்ளிகேஷன் இருந்தாலும் அந்த கழிவறைக்கு போகும்போது அதை ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் இருந்துட்டாலே நீங்கள் குர்ஆனை யூஸ் பண்ணீங்கன்னு வராது. எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை வந்து கேட்கவோ பார்க்கவோ முயற்சி பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் குர்ஆனை வந்து டிஸ்பிளே பண்ணும்போது அது குர்ஆன் ஆகுறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஃபோன் தான். அது
அது என்னன்னு கேட்டால் அது ஃபோன் குரான் யாருக்கு இது என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், ஒரு ஃபோன் அவ்வளோதான். குரான் எப்போ சொல்லுவோம், டிஸ்பிளே என்னப்பான்னு கேட்டால் பக்கரா சூறான்னு சொல்லுவோம், படத்தை காட்டினா சொல்லுவோம், காட்டலைன்னா ஃபோனும்போம். அப்போ டிஸ்பிளேயாக காட்டும் போது தான் அது ஆகுமே தவிர, அப்படி இல்லாத வரைக்கும் எனக்கு சிடி இருக்குது, சிடி ஒரு பேக்கில் போட்டிருக்கிறோம் குரானுடைய சிடி. அப்போ அதுக்கு அதை கொண்டு பாத்ரூம் போனோம், தரலாம் போங்க என்ன இருக்குது, அந்த சிடியை கொண்டு போய் பிளேயரில் போட்டு அதை ப்ளே பண்ணி ஸ்க்ரீனில் பார்த்தா தான் அது குரான் ஆகுமே தவிர, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குறுந்தகடு அவ்வளோதான், அது குரான் கிடையாது. அப்படி நம்ம என்ன செய்யணும், வழங்கி கொள்ள வேண்டும்.